சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த வீட்டுக்காரர் பார்த்துட்டாரு. அருவாளோட வந்தவரு அந்த வீட்டுக்காரர் கிட்ட இந்த பக்கம் ஏதாவது பசுமாடு வந்துச்சான்னு கேட்டாரு. அப்போ உடனே அந்த வீட்டுக்காரர் பார்த்துட்டு அந்த பசுவை காட்டி கொடுக்காம நேரா போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. அந்த மாடும் பொழைச்சுக்குச்சு. அதனால ஒரு நல்ல விஷயத்துக்காக பொய் சொன்னா அந்த பொய்யு கூட உண்மை மாதிரிதான்னு வள்ளுவரே சொல்லிருக்காரு. இந்த கதை எங்க தமிழ் மிஸ் சொல்லிருக்காங்க. மாமா சொன்ன பொய் கூட அப்படிதான் அத்தை. மதி, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக சொல்ற பொய்க்கும் சுயநலத்துக்காக சொல்ற பொய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. ஆனா மாமா பாவம் அத்தை. உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே பொய் சொன்னாங்க. இனிமே பொய் சொல்ல மாட்டாங்க அத்தை. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்களேன். தங்கம், இதெல்லாம் பெரியவங்க விஷயம். நீ சின்ன குழந்தை தானே, இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. இப்ப நீ ஐஸ்கிரீம் சாப்பிடு, வீட்டுக்கு போலாம். ஹலோ, சொல்லு கோகிலா. அக்கா, இவ்வளவு நேரமா உனக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், ரீச்சே ஆகலக்கா. அப்படியா? இங்க சிக்னல் இருந்திருக்காது. என்ன விஷயம்? அம்மாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நம்ம வெண்ணிலா பாப்பாவோட அம்மா வந்திருக்காங்கக்கா. வந்து எங்க கூட்டிட்டு போனீங்க, யாரை கேட்டு கூட்டிட்டு போனீங்கன்னு ஒரே சத்தம் போடுறாங்கக்கா. என்ன பண்றதுனே தெரியல. நாங்களும் எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்த்தோம். எங்களால அவங்கள சமாளிக்க முடியலக்கா. சீக்கிரம் கூட்டிட்டு வாக்கா. சரி சரி, நீ போனை வை, நாங்க வந்துடுறோம். சரி. அத்தை, அம்மா வந்துட்டாங்களா அத்தை? எப்படி கண்டுபிடிச்ச? என்ன இன்னும் கால் வரலையேன்னு பார்த்துட்டு இருந்தேன். எங்க அம்மா பத்தி எனக்கு தெரியாதா? சரி, சீக்கிரம் சாப்பிடு, வீட்டுக்கு போலாம். எனக்கு போகும்போது இன்னொரு ஐஸ்கிரீம் வேணும். வேண்டாம் தங்கம், அதெல்லாம் பாத்துக்கலாம், ஒண்ணும் ஆகாது அத்தை. சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ. வா வா போலாம். ஏய், நான் இந்த வீட்டுக்கு உன்னை அனுப்பவே மாட்டேன்னு சொன்னேன். நீ அடம் புடிச்சதுனால நான் அனுப்புனேன். இப்ப என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? கொஞ்சம் இடம் கொடுத்தா உனக்கு துளிர் விட்டு போதா? என்னடி இது? என்னது இது? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீம் கேக்குதா உனக்கு? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உனக்கு ஒத்துக்காதுன்னு உனக்கு தெரியாது? உன் மாமங்காரம் வாங்கி கொடுத்து எத்தனை நாள் நைட்டு மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டிருக்க. அறிவில்ல உனக்கு? நான் இல்லன்னா நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா? உன்னதான் கேக்குறேன். அண்ணி, அவ என்கிட்டயும் சொன்னா, நான் தான் ரொம்ப ஆசைப்பட்டாலேன்னு கஷாயம் வச்சு தரேன்னு நான் சொல்லிதான் இவளுக்கு வாங்கி கொடுத்தேன். பிரச்சனை இருக்குன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? அதுக்கப்புறம் அதுக்கு மருந்து போடணும். ஏன் பொண்ணை பத்தி எனக்கு தான் தெரியும், உனக்கு எதுவும் தெரியாது. எல்லாம் அதிக பிரசங்கித்தனமா செய்யறது. உனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற நினைப்பு. இப்ப என்ன குத்தம் பண்ணிட்டாங்கன்னு அக்காவை நீங்க இப்படி திட்டுறீங்க? இவ பண்ண காரியத்துக்கு திட்டாம கொஞ்சுவாங்களா? ஏன் குழந்தைய பத்தின அக்கறை எனக்கு தான் இருக்கும், மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? அண்ணே, அது நீ பேசாத. மதி, வா போலாம், கிளம்பு. இல்லம்மா, 2 நாள் மட்டும் அத்தை கூட இருந்துட்டு வரேம்மா. தெரியும்டி,
தெரியும். எப்பவுமே உன்னை கையில குச்சி வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் லிபரலா விட்டு தலைக்கு மேல ஏறி உட்காந்துக்குவ. மரியாதையா வா, கிளம்பு. வா போலாம், வா. போங்கம்மா. நான் உங்க கூடயே இருக்கிறேன் அத்தை. அம்மா கிட்ட சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. அண்ணே, குழந்தை ஆசைப்படுறா. நான் இனி ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன். நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க பயப்படாம போங்க. பெத்தவன் நான் கூப்பிடுறேன் வரமாட்டேங்கிறா. அத்தை அத்தைன்னு உயிரே விடுறா. நீ எங்க வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? என்ன விட இவளுக்கு நீ முக்கியமான ஆளா போயிட்டியா? 2 நாள் எங்க கூட இருக்கேன்னு சொல்றதுனால உன்னை விட மகா முக்கியமாயிடுவாளா என்ன? அந்த வீட்லயே இருந்துட்டு இங்க இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு மாறுதலா இருக்கும்னு குழந்தை ஆசைப்படுறா. குழந்தை கண்டதுக்கும் ஆசைப்படதான் செய்யும். அதுக்காக ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய முடியுமா என்ன?